இந்த பிளானில் எந்த குழப்பமும் இல்லை. நாளைக்கு காலையில் அந்த முதலியார் பொண்ணை கடத்துகிறோம். நாளான்னைக்கு அவளுக்கு கல்யாணம். அதனால் முதலியார் போலீஸ்கிட்ட போக மாட்டான். காதும் வச்ச மாதிரி முடிச்சிருவோம். பணம் கைக்கு வந்ததும் குணா இல்லை குணா, ஏற்கனவே போலீஸ் எப்படா நம்மளை என்கவுண்டரில் போடலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வாயை மூடுறா. இது நான் போட்ட பிளான். கண்டிப்பாக தூக்குறோம். இவ தான் நம்ம கடத்த போகிற பொண்ணு. ஹே மைக்கேல், வா வா வா, உட்காருடா. மைக்கேல் வித் சந்தியா. அடப்பாவி, எங்கடா பார்த்த முதல்ல? சந்தியா என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன்டாவ. சந்தியா அவ ரொம்ப அழகுலடா. ஆனா என் மனசு ஃபுல்லா அவ மட்டும்தான் நினைச்சேன். என்ன பண்ற? வா போலாம். ஹலோ ஹலோ, அவளை எங்கே பார்த்தேன்னு கேட்டதுக்கு இப்படியா? 2 பேரில் யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது? என்ன சந்தியா, ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு எதுவுமே பேசாம இருக்க? நிறைய பேசணும். உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன கேட்ட? இல்ல, உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டேன். சேச்சே, ஒரு நாள் கூட நான் உன் மனசை கிராஸ் பண்ணதே இல்லையா? இல்ல. நான் உன்னை விட்டுட்டு போனா அழமாட்ட? கண்டிப்பா மாட்டேன். உனக்கு நான் முக்கியமா இல்ல உன் லைஃப் முக்கியமா? ஓ, அப்படி கேக்குறியா? நீ லைஃப் தான் முக்கியம். விடு. எவ்வளோ கேள்வி கேட்ட, இப்ப எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். உன்னை பிடிக்குமாங்கிறத விட உன்னை தவிர வேற எதுவும் பிடிக்காது. அதான் உண்மை. நீ எப்படி என் மனசை கிராஸ் பண்ண முடியும்? என் மனசு ஃபுல்லா நீ தாண்டி இருக்க. அப்புறம் நீ இல்லைன்னு அழுவியன்னு தானே கேட்ட. அழமாட்டேன், செத்துருவேன். நீயா என் லைஃபான்னு கேட்ட. நான் என் லைஃப்னு சொன்னேன். ஏன்னா நீ தாண்டி என் லைஃப். இதுக்கு மேலேயும் ஐ லவ் யூன்னு சொன்னாதான் உனக்கு புரியும்னா ஐ லவ் யூ. சூப்பர்டா. சரிடா, நான் கிளம்புறேன். எங்கடா இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்ட? நாளைக்கு கல்யாணம். நாளைக்கு மட்டும்தான் நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸாக இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அவளை எங்கே மீட் பண்ணணும் அங்கேயே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். ஓகே. ஐயோ, என்னால நம்பவே முடியல தெரியுமா? எல்லாமே ஒரு கனவு போல இருக்கு. நம்ம என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நாளைக்கு நம்ம கல்யாணம். அப்பா, நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நொடி, இந்த நிமிஷம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற மாதிரி ஆசை எனக்கும் இருக்கும் இல்லையா? ஒரு பெரிய சர்ச்ல நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி அழுக்க மூட்டையா இல்லாம நீட்டா ஷேவ் பண்ணிட்டு கோட் சூட் போட்டுட்டு, அப்புறம் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஏஞ்சல் கவுன் போட்டுட்டு உன் முன்னாடி தேவதை மாதிரி வந்து நிற்பேன். ஃபாதர் உன்னை பார்த்து இந்த பொண்ணு கட்டிக்க சம்மதமான்னு கேட்டு, சம்மதம். உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். நீ நீ என் கையில மோதிரம் போடுற அந்த நிமிஷம், அந்த ஒரு நொடிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முதலியார், குறுக்க எதுவும் பேசாத.
ஈசிஆரில் இருக்கிற வெட்டுவாங்கனி பீச்சுக்கு வா. புரியுதா? அந்த ரோட் கார்னரில் ஒரு பைக் இருக்கும். அது பக்கத்தில் பொட்டியை வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். உன் பொண்ணு இங்கே தான் இருக்கா, என் கண்ட்ரோலில் பத்திரமா இருக்கா. இன்னும் 10 நிமிஷத்தில் பணம் வரல, உன் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்காது, கருமாதி தான் நடக்கும். என்னடா நான் பேசிட்டே வரேன்னு எதுவும் பேச மாட்டேங்கிற? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. அவங்க யாரும் சீரியஸா பேசுற மாதிரி தெரியல. போலீஸ் போலீஸ் போலீஸ். மைக்கேல், சத்யா சத்யா. சார், குணாவை என்கவுண்டரில் போட்டாச்சு சார். பட் மை மிஸ்டேக். குணா சுட்ட புல்லட் அங்கிருந்த ஒரு பொண்ணு மேலே பட்டு அந்த பொண்ணு இறந்துட்டா சார். எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற மாதிரி ஆசை எனக்கும் இருக்கும் இல்லையா? உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஏஞ்சல் கவுன் போட்டுட்டு உன் முன்னாடி தேவதை மாதிரி வந்து நிற்பேன். ஃபாதர் உன்னை பார்த்து இந்த பொண்ணை கட்டிக்க சம்மதமானு கேட்டு உங்கள் மோதிரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீ என் கையில மோதிரம் போடுற அந்த நிமிஷம், அந்த ஒரு நொடிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சந்தியா, வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன்டா அவ. இறக்கும் பொழுது இவன் காதலியாக இருந்தாலும் புதைக்கும் பொழுது இவன் மனைவியாக புதைக்கப்படுவார். உலகத்தை பொறுத்தவரை இவள் இறந்திருந்தாலும் இவனை பொறுத்தவரை இவள் இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள்.